மேற்பட்ட இடங்களிலே தொழுகையும் ஜகாத்தையும் அல்லாஹ் இணைத்து சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்கு தொழுகையை குறிப்பிடுகின்றார்களோ அங்கு ஜகாத்தையும் குறிப்பிடுகின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு கூட்டம், நாங்கள் இனி ஜகாத்து கொடுக்க மாட்டோம், தொழுவோம், நோன்பு வைப்போம், ஹஜ் செய்வோம், எல்லா வணக்கங்களையும் செய்வோம், ஆனால் எங்களுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்து கொடுக்க மாட்டோம் என்பதாக மறுத்தார்கள். என்ன செய்தார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஸ்லிம்களாக ஏற்றுக்கொண்டார்களா? அவர்களை முஸ்லிம்களாக அங்கீகரித்தார்களா? இல்லை. சொன்னார்கள், நீங்கள் மதம் மாறிவிட்டீர்கள், மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே உங்களுடைய கால்நடைகளுக்கு உண்டான ஜகாத்திலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து கொண்டிருந்து அதை இப்போது என்னுடைய காலத்திலே கொடுக்க மறுத்தாலும் அதற்காக நான் உங்களிடத்திலே போர் செய்வேன். யார் தொழுகை ஜகாத்தை பிரித்து பார்க்கிறானோ அவர்களிடத்திலே நான் போர் செய்வேன், போருக்கு பிரகடனப்படுத்துகிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எச்சரிக்கை செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஜகாத் கொடுக்கவில்லையோ அவருடைய அந்த செல்வங்களை கொண்டே நாளை மறுமையிலே வேதனை செய்யப்படுவார். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், يوم تقوى جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. யார் ஜகாத் கொடுக்காமல் செல்வத்தை சேமித்து வைத்தார்களோ அந்த தங்கங்களையும் வெள்ளிகளையும் அவர்களுடைய நாணயங்களை எல்லாம் நரக நெருப்பிலே பொசுக்கப்பட்டு அதை கொண்டு அவர்களது நெற்றியிலே, அவர்களது விழாக்களிலே, அவர்களது முதுகிலே, நெஞ்சங்களிலே சூடு போடப்படும். சொல்லப்படும் அந்த நேரத்திலே, ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நீங்கள் சேகரித்து வைத்தது இதுதான். ஃபذூகு மா குன்தும் தக்னிஸுன், சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள், நீங்கள் சேகரித்து வைத்தது எப்படி உங்களுக்கு இங்கு வேதனையாக மாறி இருக்கிறது என்பதாக. அன்பிற்குரியவர்களே, இன்று நம்மிலே பலர் என்ன எண்ணிக்கொள்கிறார்கள்? நாங்கள் சம்பாதித்த செல்வம் எங்களுக்கு தான் சொந்தமானது என்பதாக மக்களை ஏமாற்றுவதற்காக சில சில்லறை காசுகளை அள்ளி வீசிவிட்டு நாங்கள் ஜகாத்து கொடுத்து விட்டோம், தர்மம் செய்து விட்டோம் என்று எண்ணுகிறார்கள். செல்வங்களை தாங்கள் சம்பாதிக்க வேண்டும், தாங்கள் அனுபவிக்க வேண்டும், அதுதான் செல்வத்தினுடைய நோக்கம் என்பதாக தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, செல்வத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தது நாம் அனுபவிப்பதற்கு மட்டுமல்ல, ஏழைகளுக்கு, எளியோருக்கு, அனாதைகளுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, அவர்களது சிரமத்தை நீக்குவதற்காக அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றானே தவிர நாம் மட்டும் அனுபவிப்பதற்காக அல்ல. யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யவில்லையோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்கவில்லையோ, கடமையான ஜகாத்தோ அல்லது உபரியான தர்மங்களோ, அவர்களை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா, யார் செல்வத்தை சேகரித்தானோ, வஅத்ததஹு, அதை எண்ணி எண்ணி பார்த்தானோ. இன்று நம்மிலே பலர் பாருங்கள், பேங்க் பேலன்ஸ்களை அவ்வப்போது கணக்கிட்டுக் கொண்டே இருப்பார்கள். இந்த பேங்கிலே எவ்வளவு வைத்திருக்கிறோம், இந்த பேங்கிலே எவ்வளவு வைத்திருக்கிறோம், நம்முடைய கணக்கு நிலவரம் என்ன என்பதாக கணக்கு பார்த்து சரிபார்த்துக் கொண்டே இருப்பார்கள். இவர்களைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா, செல்வத்தை ஒன்று சேர்த்தான், அதை எண்ணி எண்ணி பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான், கொடுக்கவில்லை. யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, தனது செல்வம் தன்னை இந்த பூமியிலே நிரந்தரமாக தங்க வைக்கும் என்பதாக மமதையில், பெருமையில், மறதியில் இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியா, இந்த செல்வம் உன்னை பாதுகாத்து விடுமா? இந்த செல்வத்தை நல்ல வழியிலே செலவழிக்கவில்லையா? அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கு ஏற்ப நீ செலவழிக்கவில்லையா? கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, இவனுக்காக நான் ஒரு நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன், இவனுக்காக நெருப்பாலான தண்டனைக்குரிய ஒரு இடத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அதற்கு பெயர் என்ன? அல் ஹுதமா. அல்லாஹ் கேட்கிறான் நபியை பார்த்து, வமா அத்ராக மல் ஹுதமா, நபியே, உங்களுக்கு ஹுதமா என்ற நரகத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? அது எப்படிப்பட்ட வேதனை உடைய நரகம் என்பதாக.